நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கஅபாவுடைய முற்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்கிறார்கள், நாயகமே, உங்கள் உம்மத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்வான், சிபாரிசு செய்யுங்கள் என்று. அவரும் சிபாரிசு செய்வார். அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் ரபீஆ முலர் என்கிற கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமான நபர்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்து அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். நாயகமே, அவர்களை நீ பார்த்தால், அந்த மனிதரை நீங்கள் பார்த்தால் உங்கள் உம்மத்தினுடைய நலனுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள் என்பதாய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த மனிதர் அடைந்த சிறப்பை குறித்து கேட்டார்கள். அவருடைய பெயர் என்ன, அவருடைய கோத்திரம் என்ன, அவருடைய குடும்பம் என்ன, எல்லாவற்றையும் விசாரித்தார்கள். அவருடைய அடையாளம் என்னவென்று கேட்டார்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், அந்த மனிதருக்குரிய புருவங்கள் இடைவெளி விடாமல் இருக்கும், இரண்டும் ஒன்று சேர்ந்தாற் போல் இருக்கும். அந்த மனிதருடைய கருவிழிகள் வளமைக்கு மாற்றமாய் கொஞ்சம் பெரிதாய் இருக்கும். அந்த மனிதருக்கு வெண்குஷ்டம் ஏற்பட்டிருக்கும். பிறகு ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். இருந்தாலும் வெண்குஷ்டத்தினுடைய அடையாளமாய் ஒரே ஒரு திர்ஹம் அளவிற்கு மாத்திரம் அவருடைய உடம்பிலே அடையாளம் இருக்கும் என்பதாய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு போயிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பார்கள். ஜிப்ரீல் சொன்ன எல்லா செய்திகளையும் அடையாளங்களையும் சொல்லிவிட்டு, அந்த மனிதரை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கும்படி சொல்லுங்க, என் சலாத்தை ஏற்றி வையுங்கள், மூன்றாவது என்னுடைய அங்கியை கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கொடுத்து விடுவார்கள். காலங்கள் சென்று கொண்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு அந்த மனிதரை எப்பொழுது பார்ப்போம் என்று காத்து கிடந்தார்கள். அதற்கான காலமும் கனிந்தது. ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்காக போறாங்க. ஹஜ்ஜையெல்லாம் முடித்ததற்கு பின்பு ஹஜ்ஜுக்காக வந்திருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அங்கே நாட்டினர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒன்று திரட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உங்களில் யமன் தேசத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இல்லுங்கள், மீதமுள்ள நபர்கள் எல்லாம் அருங்குகிறாங்க. யமன் தேசத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம் நிற்கிறார்கள். கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களில் உவைஸ் என்று யாரேனும் இருக்கிறார்களா என்று. யாரும் எங்கள் அப்படி இல்லையேங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த அடையாளங்களை எல்லாம் சொன்னார்கள். உடனே அதை கேட்டுட்டு ஒரு வயதான முதியவர் எழுந்து நின்று சொன்னார், உமர் அவர்களே, நீங்கள் சொன்ன அடையாளங்களை வைத்து அவர் யார் என்பதை நான் அறிவேன், புரிந்து கொள்ள என்னால் முடிகிறது. என்னுடைய சகோதரருடைய மகன்தான். ஆனா நீங்க கேட்கிற அளவிற்கு அவர் ஒன்றும் பெரிய ஆள் அல்லவே, அவர்கள் சாதாரணமான மனிதர் தானே. ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்கிறார், கந்தலாடை உடித்துக் கொண்டிருக்கிறார், ஏழையாக இருக்கிறார், அவரை ஏன் கேட்கிறீர்கள் என்கிற போது பெருமானார் சொன்ன சிறப்புகளை எல்லாம் பெருமைகளை எல்லாம் உமர் ரலியல்லாஹு எடுத்துரைக்கிறார்கள். அவரை நான் சந்திக்க வேண்டும், எங்கே என்று கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அந்த முதியவர், அரஃபாவிலே ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக நாங்கள் விட்டு வந்திருக்கிறோம், அங்கே சென்றால் பார்க்கலாம் என்றதும் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் சற்று நேரம் கூட தாமதிக்கல, அலி ரலியல்லாஹு அழைத்து கொண்டு அரஃபாவுக்கு புறப்பட்டுட்டாங்க. அங்கே உவைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறார்கள். பார்த்ததும் உமர் கேட்டார்கள், நீங்கள் உவைஸா? ஆம், உவைஸ் தான். கருணி என்கிற ஊரை சார்ந்தவரா? கருணி என்கிற குடும்பத்தை சார்ந்தவரா? கருணி என்கிற குடும்பத்தை சார்ந்தவன் தான். உங்களுக்கு வெண்குஷ்டம் ஏற்பட்டு ஆரோக்கியம் பெற்றவர்களா? ஒரு திர்ஹம் மட்டும் உங்களுடைய உடலிலே ஆறாமல் இருப்பவர்களா? என்கிற எல்லா அடையாளங்களும் விசாரித்து பெருமானார் முன்னறிவிப்பு செய்த நபர் இவர்தான் என்று விளங்கி கொண்டதற்கு பின்பு 3 விஷயங்களையும் சொன்னார்கள். உங்களுக்கு எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை சொல்ல சொன்னாங்க, நான் எத்தி வைக்கிறேன் என்றார்கள். உங்களுக்காக பெருமானார் அன்பளிப்பாய் அவர்களுடைய அங்கியை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள். 3வதாய் சொன்னார்கள், எங்களுக்காக மன்னிப்பு வேண்டுங்கள் என்றார்கள். திகைத்து போனார் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க சஹாபிகளாக இருக்கிறீங்க, நபித்தோழராக இருக்கிறீங்க, நான் சாதாரண மனிதராக இருக்கிறேன், என்னை விட மேன்மைக்குரியவர் சிறப்புக்குரியவர் நீங்க, உங்களுக்கு போய் நான் எங்க மன்னிப்பு தேடுவது என்று சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது எங்கள் நபியினுடைய கட்டளை, நீங்கள் நிறைவேற்றணும்னே மறுவார்த்தை பேசாமல் துஆ செய்தார்கள். பல்வேறு பேச்சுகள் முடித்து விட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எதற்கு சொல்கிறேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து வருகிறார்கள். இவருடைய பெருமையை குறித்து பெருமானாரிடத்தில் எடுத்துரைக்கிறார்கள்.
மறுபுறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை குறித்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லி விடுகிறார்கள், துஆ செய்ய சொல்லுங்கங்கறாங்க, தங்களுடைய ஆடையை அன்பளிப்பாய் தருகிறார்கள். இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு பெற்றதற்கான காரணம் என்ன? அன்றைக்கு ஒரு நாள் தன் தாயாரிடத்திலே ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, தாயாரே, என் அம்மாவே, மதீனாவிலே இறை தூதர் வந்து விட்டார்கள். நாடு எங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குழு குழுவாக கூட்டம் கூட்டமாக அவரை சந்தித்து அவர் கரங்களை பிடித்து ஈமான் கொண்டு நபித்தோழராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர் என்கிற பட்டியலில் நானும் சேர விரும்பப்படுறேன், ஆசைப்படுறேன். நீங்கள் அனுமதி வேண்டி நிற்கிற போது, அனுமதி தரணும் என்று அனுமதி வேண்டிய போது, அப்பொழுது அந்த தாயார் சொன்னாங்க, என் மகனே, என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடாதப்பா, என் காலம் முழுக்க என் கூடவே இருன்னு சொன்னாங்க. காரணம் இருந்தது. அந்த தாயாருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் ஒய்சுல் கர்னி தான் செய்தார்கள். தாயார் படுக்கையா இருந்ததனால் எல்லா விஷயத்தையும் அவங்க செய்தார்கள். தாயார் நினைத்தார், மகன் சென்றால் மகனுடைய இடத்தில் இன்னொருவர் வருவார், எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கலாம். மகன் செலுத்தக்கூடிய அன்பு, மகன் காட்டக்கூடிய பரிவு, மகன் செலுத்தக்கூடிய அக்கறை, அதுபோல் எவ்வளவு காசு கொடுத்து விலைக்கு ஆள் வைத்தாலும் அவர்கள் செலுத்த மாட்டார்கள் என்று புரிந்து கொண்டவர், விளங்கி கொண்டவர், நீதான் இருக்கணும் என்று சொன்னார். தாயினுடைய ஒரு பேச்சுக்கு கட்டுப்பட்டு தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக சஹாபி, நபித்தோழர் என்கிற உயரிய பட்டத்தையும் அவர்கள் துறந்தார்கள் என்பதற்காக அல்லாஹ் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். ஜிப்ரீலை அனுப்பினான். நாயகம் சலாம் சொல்லிவிட்டார்கள், துஆ செய்ய சொன்னார்கள், தங்கள் அங்கிகளை எல்லாம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை மறுபுறம் யோசிக்கிறோம். தாய்க்கு செலுத்த வேண்டிய அந்த உன்னதமான அந்தஸ்தை, கண்ணியத்தை நாம் கொடுக்க தவறுகிற போது, அவர்களுக்கு அன்பு செலுத்த தவறுகிற போது, சிறுவயதில் நம்மை பார்த்து கொண்டது போல அவர்கள் முதியவர்களாக ஆகிற போது, கைவிட்டு நாம் நிற்கிற போது கண்டிப்பாக ரப்பினுடைய கோபத்திற்கு ஆளாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுவர்களாய் இருக்கிற போது எப்படி அன்போடும் அக்கறையோடும் நம்மை பார்த்து கொண்டார்களோ அதுபோல் அவர்கள் முதியவர்களாக ஆகிற போது அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து நடப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நன்மக்களாய் அல்லாஹ் நம்மளை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு